என்று நினைத்தாயோ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி உளவியல் பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் குறியீடுகள் இது தொடர்பான வினாக்கள் குறித்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வினாக்களில் இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இது போல் வினாக்கள் எந்த மாதிரி கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதெல்லாம் பெரிய பாராகிராஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஸ்டினோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். சில வினாக்கள் எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருவாங்க. சில வினாக்கள் எல்லாமே எல்லா சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அடிப்படை வினாக்கள் இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நண்பர்கள், போன வருஷம் கொஸ்டினாக இருந்தாலும் அடிப்படை அதாவது பேசிக் கொஸ்டினாக இருந்தாலும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு உளவியல் பகுதியில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இந்த வினாக்கள் எல்லாமே பார்க்கலாம். இதுபோல் வினாக்களை தொடர்ந்து பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சங்கேத மொழியில் நீதிமன்றம் என்பது காவல் நிலையம் எனவும், காவல் நிலையம் என்பது மருத்துவமனை எனவும், மருத்துவமனை என்பது பள்ளிக்கூடம் எனவும், பள்ளிக்கூடம் என்பது மைதானம் எனவும், மைதானம் என்பது வீடு எனவும் குறிப்பிட்டால் மருத்துவர்கள் எங்கே இருப்பார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரியே இருக்கலாம். நீங்கள் பேசிக்காக யோசிங்க. மருத்துவர்கள் எங்கே இருப்பார்கள் அப்படின்னா மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருப்பார்கள். இங்கே மருத்துவமனை என்பது எதை குறிப்பிடுது அப்படின்னா மருத்துவமனை என்பது பள்ளிக்கூடம் எனவும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ மருத்துவமனை என்பது எதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மருத்துவமனை என்பது பள்ளிக்கூடம் அப்படின்னு குறிப்பிட்றதுனால மருத்துவர்கள் மருத்துவமனையில் இருப்பாங்க. மருத்துவமனை என்பது பள்ளிக்கூடத்தை குறிப்பிட்றாங்க. ஸோ விடை டி, பள்ளிக்கூடம். இது போல தான் ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய விடை என்பது எதாக இருக்குது அப்படின்றது மட்டும் பாருங்கள். இது போல தான் கொஸ்டின் இருக்கும். சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சங்கேத மொழியில் பச்சை என்பது மஞ்சள் எனவும், மஞ்சள் என்பது சிவப்பு எனவும், சிவப்பு என்பது ஆரஞ்சு எனவும், ஆரஞ்சு என்பது வெள்ளை எனவும், வெள்ளை என்பது கருப்பு எனவும் கொண்டால் விமானத்தின் கருப்பு பெட்டியின் நிறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட கொஸ்டினோட பேசிக் நுணுக்கம் என்ன அப்படின்னா விமானத்தோட கருப்பு பெட்டியின் நிறம் என்ன அப்படின்னு சொல்லி ஓப்பன் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. விமானத்தோட கருப்பு பெட்டியின் நிறம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இந்த கருப்பு பெட்டியோட நிறம் ஆரஞ்சு கலராக இருக்கும். நீங்கள் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஆரஞ்சு கலராக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சாதான் இந்த வினாக்களை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். கருப்பு என்பது என்ன அப்படின்னா வெள்ளையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மாற்றி கன்ஃபியூஷன் ஆகிறதுக்காக இது போல் வினாக்களும் கொடுப்பாங்க. விமானத்தோட கருப்பு பெட்டி ஆரஞ்சு நிறம் இருக்கும். இந்த ஆரஞ்சு என்பது எதை குறிக்கிறது அப்படின்றது பாருங்கள். ஆரஞ்சு என்பது வெள்ளை நிறத்தை குறிக்கும். ஸோ வெள்ளை தான் விடையாக வரும். இதுபோல் வினாக்கள் எல்லாமே ஜிகேவை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அடிப்படை வினாக்களையும் முந்தைய வருட வினாக்களையும் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா இது போல் வினாக்களை ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த வினாக்களை பாருங்கள். ஒரு சங்கேத மொழியில் தமிழகம் என்பது கேரளா எனவும், கேரளா என்பது ஆந்திரம் எனவும், ஆந்திரா என்பது கர்நாடகம் எனவும், கர்நாடகம் என்பது ஒரிசா எனவும், ஒரிசா என்பது குஜராத் எனவும் குறிப்பிட்டால் பெங்களூரு என்பது எதன் தலைநகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆந்திரா என்பது கர்நாடகம். இந்த என்பது அப்படின்றத மட்டும் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது பாராகிராஃபாக கொடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள். பெங்களூரு என்பது எதன் தலைநகரம் அப்படின்னா பெங்களூர் அப்படின்றது கர்நாடகத்தோட தலைநகரம். இங்கே கர்நாடகம் அப்படின்னு சூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கர்நாடகம் என்பது ஒரிசா எனவும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ கர்நாடகம் விடையாக வரணும். ஆனால் கர்நாடகம் என்பது ஒரிசாவை குறிப்பிடுறதுனால ஒரிசா தான் விடையாக வரும். இது போல தான் இந்த வினாக்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கும். இந்த வினாக்களோட நுணுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரா என்பது கர்நாடகம், கர்நாடகம் என்பது என்ன அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த விடை என்பது என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ கர்நாடகம் என்பது ஒரிசா. ஸோ ஒரிசா விடையாக தேர்ந்தெடுக்கிறோம். இந்த வினாக்களோட நுணுக்கம் எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு. இந்த மாதிரி வினாக்கள் எல்லாமே நல்லா உள்வாங்கிக்கிங்க. இந்த பகுதியை தெளிவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு மார்க் ஈஸியாகவே வாங்கிடலாம். இந்த மாதிரி வினாக்களோட லாஜிக் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சங்கேத மொழியில் அப்படின்னு இந்த வினாக்கள் எல்லாமே ஆரம்பிக்கும். அதே போல் இந்த வினாக்களை பாருங்கள். சிங்கம் என்பது மான் எனவும், மான் என்பது நரி எனவும், நரி என்பது புலி எனவும், புலி என்பது முயல் எனவும், முயல் என்பது நாய் எனவும் குறிக்கப்பட்டால் நம் தேசிய விலங்கு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட தேசிய விலங்கு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த தேசிய விலங்கு என்பது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இந்த வினாவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதோட விடை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நானும் கொடுத்துறேன், கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துட்றேன். நம்மளோட சேனலில் இது போல் வினாக்களை தொடர்ந்து பார்க்கலாம். வாழ்க தமிழ்.